வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஏகாதசி. இன்னைக்கு காலையில் மத்தியானம் ராத்திரி 3 வேளையும் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்கிறது நல்லது. குறைஞ்சது 2 வேளையாவது விரதம் இருக்கிறது நல்லது. ரொம்ப வியாதி உள்ளவர்கள், கர்ப்பிணி பெண்கள், வயசானவங்க, குழந்தைகளுக்கு இது விரதம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. மற்றவங்க விரதம் இருந்தால் ஏகாதசி விரதம் பல நல்ல பலன்களை உங்களுக்கு தரும் உறுதி. திங்கள் செவ்வாய், அதாவது நேற்று இன்னும் 2 நாளைக்கும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மாறி இருக்கிற ராசிக்கு இப்போ சொல்கிறோம். மேஷராசிக்கார நேயர்களே, பகல் 1 மணி வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. சார் 12ங்கிறாங்க, 11ங்கிறாங்க, ரிஸ்க் எடுக்க வேணாம். பகல் 1 மணி வரைக்கும் சந்திராசிரமம் 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது தப்பாக தெரியும், தப்பு நல்லதாக தெரியும், ஜாக்கிரதை. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் அனுகூலமான எண் பகல் 1 மணிக்கு அப்புறம் அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை. அதுக்கு முன்னாடி எதுவும் இல்லை, ஜாக்கிரதை. காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் ஓம் அருணகிரியே போற்றி, நக்கீரரே போற்றி, வள்ளலாரே போற்றி, வாசியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். அருணகிரிநாதருடைய திருப்புகள் ஒரு பாட்டாவது படித்து பாருங்க. கோயிலில் இருந்து காலையிலையோ மத்தியானமோ ராத்திரியோ படித்து பார்க்கறது நல்லது. முருகப்பெருமான் கோயிலாக இருந்தால் இன்னும் நல்லது. திரும்பவும் சொல்கிறோம், பகல் 1 மணி வரை 3 நட்சத்திரத்துக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. முக்கிய முடிவுகள் கூடாது. அதுக்கப்புறம் நல்லா இருக்கு. ரிஷபராசிக்கார நேயர்களே, எங்களை கேட்டால் ரிஸ்க் எடுக்க வேணாங்க. வாக்கிய பஞ்சாங்கப்படியும் 12 மணிலேருந்து சந்திராஷ்டமம். ஆமாம், திருக்கணிதம் எல்லாம் எங்களை கேட்டால் சார் 11 மணி வரைக்கும் ஓகேயா அப்படின்லாம் கேட்காதீங்க. இன்னைக்கு காலையிலேருந்தே சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை பொறுமை. ஆமாம், காலையில் சூரியனுக்கு, ராத்திரி விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் ஓம் அமரனே போற்றி, அருக்கனே போற்றி, இந்திரனே போற்றி, ஈசானனே போற்றி, தெய்வானையே போற்றி, வள்ளியம்மையே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. திருப்புகள் ஒரு பாட்டாவது கோயிலிருந்து படித்து பாருங்க. வாரியாருடைய பேச்சு யூடியூப்பில் கிடைக்குது. முருகப்பெருமான் பற்றி கேட்டு பாருங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா சந்திராஷ்டமத்தோட பாதிப்பு பெருசாக இருக்காது. ஆனாலும் இருக்கும். மனசுக்கு புத்திக்கு ஒழுங்காக வேலை செய்ய தெரியாது, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. மிதுன ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். உங்கள் பெருபலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கு வெற்றியை தேடித்தரும். இன்னைக்கும் சரி, செவ்வாய்க்கிழமையும், செவ்வாய்க்கிழமை திங்கட்கிழமை 2 நாட்களும் உங்களுக்கு வெற்றி, உயர்வு, சந்தோஷம். அப்புறம் என்ன, கலக்குங்க. மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமை முருக பகவானுக்கு தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் திங்கள் 2 1 வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு செவ்வாய். துலாம் ராசிக்கார நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. எனவே வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்போனில் இருக்கு. காலையில் அல்லது மத்தியானம் அல்லது ராத்திரி கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பசுமாட்டுக்கும் ஏழைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் அதிகம், பிரமாதம், கலகரிங்க, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும், பிரமாதம். அனுகூலமான எண் 2 1 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திங்கள் 7 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் செவ்வாய். 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாட்களுக்கும் வெற்றி. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. எனவே வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்போனில் இருக்கு. காலையில் அல்லது மத்தியானம் அல்லது ராத்திரி கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க. பசுமாட்டுக்கும் ஏழைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சிறப்பா இல்லை. வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம், ஜாக்கிரதை. ஆமா, தேவையற்ற வீம்பு, அலட்டல், கெத்தெல்லாம் வேணாம். பொறுமை, கவனம். 2 நாளும் சிறப்பாக இல்லை. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை திங்கள் 7 வடக்கு பச்சை செவ்வாய். பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான். 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லணும். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி,
அபிராமி அந்தாதி 2 நாளும் கோயிலிருந்து காமணி நேரமாவது படிக்கணும். பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. நல்லது நடக்கும்னோ ஜெயிப்பீங்கன்னோ சொல்ல முடியாது. கன்னி ராசிக்கார நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாளுமே சூப்பர், பிரமாதம், கலகுறீங்க, வெற்றி, உயர்வு, நல்லது. பேச்சு சாமர்த்தியம், பொறுமை 3 நட்சத்திரத்துக்கும் 2 நாளும் வெற்றியை தரும். சித்திரையிலே பிறந்தவர்கள் செவ்வாயும், அஸ்தத்திலே பிறந்தவர்கள் திங்களும் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுறது நல்லது. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, மஞ்சள், திங்கள், 2, 1, வடக்கு கிழக்கு, சிவப்பு, மஞ்சள், செவ்வாய். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, எனவே வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. காலையில் அல்லது மத்தியானம் அல்லது ராத்திரி கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க. பசுமாட்டுக்கும் ஏழைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி உறுதி. துளாராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளுமே வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கிறது. வீண் செலவில்லை, கவலை இல்லை, உயர்வு, நிம்மதி, பிரமாதம். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள், 2, 1, தெற்கு மேற்கு, வெள்ளை, மஞ்சள், செவ்வாய். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல, எனவே வழிபாடு முக்கியம். வசதிப்பட்ட நேரத்தில் சூரியனுக்கும் விநாயகருக்கும் தீபம் போட்டுருங்க. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் இலவசமாக செல்ஃபோனில் இருக்குது. காலையில் அல்லது மத்தியானம் அல்லது ராத்திரி கோயிலில் இருந்து காமணி நேரமாவது படித்து பாருங்க. பசுமாட்டுக்கும் ஏழைக்கும் பசியாத்துங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. 2 நாட்களும் நிதானம், பொறுமை, கவனம். உங்கள் பிறவி பலவீனம், அவசரம், ஆனால் வேகம்னு தப்பாக புரிஞ்சுக்குவீங்க, சுறுசுறுப்புன்னு நினச்சிக்குவீங்க. இந்த 2 நாளும் தோற்று போக வாய்ப்பு இருக்குது. பிரார்த்தனை பண்ணுனா ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக மாட்டீங்க. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள், 3, வடக்கு பச்சை, செவ்வாய். 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லணும். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. அபிராமி அந்தாதி 2 நாளும் கோயிலிருந்து காமணி நேரமாவது படிக்கணும். பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குரை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணிங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. நல்லது நடக்கும்னோ ஜெயிப்பீங்கன்னோ சொல்ல முடியாது. தனுசு ராசிக்கார நேயர்களே, 2 நாளுமே சூப்பர். திங்கள் செவ்வாய் 2 நாளும் வெற்றி, உயர்வு, சந்தோஷம். நல்ல நாளாக இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறை பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், திங்கள், 2, 1, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு, செவ்வாய். 2 நாளும் ஏகப்பட்ட பொறாம உங்கள் மேலே இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. குறைக்கணும். என்ன பண்ணுறது? விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டி குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல பரிகாரம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். வீட்டில் இருந்து மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, குமரகுருபரனே போற்றி, வள்ளலாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் பாட்டு 10 பாட்டு 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் போய்டும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதம், கல்லகிறீங்க, நல்லது. திருவோணத்தில் பிறந்தவங்க திங்கட்கிழமையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க செவ்வாய்க்கிழமையும் விநாயகருக்கு தீபம் போடுறது இன்னும் நல்லது. 2 நாட்களும் 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறவி பலமான விடாமுயற்சி ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, பச்சை, திங்கள், 2, 1, வடக்கு கிழக்கு, வெள்ளை, நீலம், செவ்வாய். 2 நாளும் ஏகப்பட்ட பொறாம உங்கள் மேலே இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. குறைக்கணும். என்ன பண்ணுறது? விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டி குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல பரிகாரம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். வீட்டில் இருந்து மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, குமரகுருபரனே போற்றி, வள்ளலாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் பாட்டு 10 பாட்டு 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் போய்டும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ.
கும்பராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம், தேவையற்ற வம்பு வழக்கு அதிகம், ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. ஆமாம், சிக்கல் வர வாய்ப்புண்டு, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை, திங்கள். 4 வடக்கு பச்சை, செவ்வாய். நிதானம், பொறுமை. 2 நாளும் காலையில் சூரியனுக்கும் ராத்திரி விநாயகருக்கும் தீபம் போடணும். மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடம் வரும்போது சொல்லணும். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் பிறைசூடனே போற்றி, பித்தனே போற்றி, பிரகலாதனே போற்றி, பரத்வாஜரே போற்றி, பழனியே போற்றி. அபிராமி அந்தாதி 2 நாளும் கோயிலிருந்து 1/4 மணி நேரமாவது படிக்கணும். பருத்தியூர் கே சந்தானராமன் விளக்குறை எழுதிய புத்தகம் பூங்கொடி பதிப்பகம் சென்னை வெளியிட்டிருக்கிறது, படிச்சு பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் பண்ணீங்கன்னா போக மாட்டீங்க, கெட்டது நடக்காது, உறுதி. நல்லது நடக்கும்னோ ஜெயிப்பீங்கன்னு சொல்ல முடியாது. மீன ராசிக்கார நேயர்களே 2 நாளுமே சூப்பர். வெற்றி, உயர்வு, சந்தோஷம், நல்ல நாளாக இருக்கும். வாழ்க்கை வளமாகவும், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, பெருந்தன்மை, புத்தி கூர்மை. உங்களோட பிறவி பலம் 3 நட்சத்திரத்துக்கும் வெற்றியை தேடித்தரும். அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, வெள்ளை, நீலம், திங்கள். 2, 1 வடக்கு கிழக்கு, வெள்ளை, பச்சை, செவ்வாய். 2 நாளும் ஏகப்பட்ட பொறாம உங்கள் மேலே இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. குறைக்கணும். என்ன பண்ணுறது? விநாயகருக்கு தீபம் போடணும். திருஷ்டி குறைக்கிறதுக்கு விநாயகருக்கு தீபம் போடுறது ஒரு நல்ல பரிகாரம். சூரியனுக்கு தீபம் காட்டணும். வீட்டில் இருந்து மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஓம் பாம்பன் சுவாமிகளே போற்றி, அருணகிரியே போற்றி, அகத்தியரே போற்றி, குமரகுருபரனே போற்றி, வள்ளலாரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். பாம்பன் சுவாமிகளுடைய பகை கடிதல் பாட்டு 10 பாட்டு 2 நாளும் கோயிலில் இருந்து படித்து பாருங்க. ஏழைகளுக்கு காக்கைக்கு சிக்கனம் பார்க்காம பசியாத்துங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் போய்டும், அதிர்ஷ்டம் அதிகமாகும், உறுதி. ஞாபகம் வச்சுக்கோ. நேயர்களே, திங்கள் செவ்வாய் 2 நாட்களும் பல ராசிகளுக்கு பலன்கள் ஒரே மாதிரி இருப்பதால் சேர்த்து சொல்லியிருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.